அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு 12வது தராவீஹ் முடிந்திருக்கிறது. இங்கே ஓரத்தில் உட்காந்துருக்கோம், முன்னால் வந்துருக்கோம். 12வது தராவீஹில் ஆப்ஸா 1.5 ஜூஸும் முடிச்சிருக்காரு. அதில் 3 சூறாக்கள் ஓதியிருக்காரு. முதலாவது சூறாவை வெள்ளிக்கிழமை யார் ஓதுறாங்களோ மறு வெள்ளிக்கிழமை வரைக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா வகையான சிரமத்தில் இருந்து பாதுகாப்பு தருவதாக வாக்களிக்கிறார். 2வது சூறாவை குழந்தை இல்லாதவங்க யார் தொடர்ந்து ஓதி வர்றாங்களோ அவங்க குழந்தையை தேடி கருத்தரிப்பு மையத்துக்கு போக தேவையில்லை. அல்லாஹ் அந்த சூறா ஓதுவதின் பரக்கத்தை கொண்டு குழந்தையை கொடுப்பார். 3வது சூறாவை யார் ஓதுகிறார்களோ அவர்களுடைய எல்லா வகையான காரியங்களையும் அல்லாஹ் நடத்தி வைப்பான். அன்பிற்குரியவர்களே, அந்த 3வது சூறா இருக்கே, இதை நாளை கியாமத்து நாளையில் சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் உதயமாகி ஓதி காட்டுவான். அவ்வளோ முக்கியமான சூறா 3வது சூறா. இப்படி 3 சூறாக்கள் ஆப்ஸா ஓதி இருக்காருங்க. அதில் 3வது ரக்காயத்தில் ஓதுனார், யக்கூலூன சலாசத்து ராபியுஹும் கல்புஹும் வயக்கூலூன கம்சத்துன் சாதிசுஹும் கல்புஹும் வயக்கூலூன சபஅத்து சாமிலுஹும் கல்புஹும்னு ஓதுனாருங்க. அதை மாத்திரம் நம்ம இப்போ எடுத்துக்கிடுவோம். இல்லை, அதுக்கே முழுமையான விளக்கம் கொடுக்கணும், எனக்கு 1 மணி நேரம் ஆகும். நான் சுருக்கமாக 10 நிமிஷத்தில் முடிக்கிறேன். அதாவது அன்பிற்குரியவர்களே, உலகத்தை அல்லாஹ் படைத்து உலகத்தில் நாம் வாழுவதற்காக தன்னுடைய நியாமத்துகளை எல்லாம் பல இடத்துல பரத்தி வச்சிருக்கான். நாம் வாழுவதற்காக தன்னுடைய நியாமத்துகளை பல இடத்துல பரத்தி வச்சிருக்கான். அந்த நியாமத்துகளை எங்கெங்கெல்லாம் பரத்தி வச்சிருக்கானோ அங்கெல்லாம் யார் யார் போக வேணும் என்று நாடி வச்சிருக்கானோ அங்கே என்ன செய்கின்றோம், போய் பிறக்கி உலக வாழ்க்கையை ஓட்டுகிறோம். உதாரணத்துக்கு நமக்கு விளங்குற மாதிரி சொல்லண்டா, நாம் பிறந்த ஊர் ஒன்று, நாம் வளர்ந்த ஊர் ஒன்று, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் ஒன்று. இதை யாராவது மறுக்க முடியுமாண்டா? யாருமே மறுக்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, அதாவது உலகத்துடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்காக எங்கெங்கு போக வேண்டுமோ, எங்கெங்கு செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் நாம் செல்லுகின்றோம், அங்கெல்லாம் நாம் போகின்றோம். அன்பிற்குரியவர்களே, உலகத்துடைய ஆதாயத்தை தேடி போகின்றோம். ஆனால் வந்த இடங்களில் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? எல்லாத்துக்கும் பரக்கத்தை தருகின்றான். அதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லித் தர்றான், இன்னஃபில் ஹிஜ்ரத்தில பரக்காங்கிறான். உன் ஊரை விட்டு உன் குடும்பத்தை காப்பாற்ற வெளியேறி போனாயானால் அதிலே நான் பரக்கத்தை வைத்திருக்கிறேன், பரக்கத்தை தருகின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானுங்க. ஒருத்தருக்கு வெளியூருக்கு வந்தும் பரக்கத்து கிடைக்கலண்டா அவர் அந்த பரக்கத்தை வீணாக்குறாருன்னு அர்த்தம். அப்படி அல்லாஹ் கொடுக்குகிறான். நல்லாவே இருக்கும், எல்லாம் நல்லாக்கி வைக்கட்டும் மீண்டும் மீண்டும். ஆனால் அன்பிற்குரியவர்களே, ஒரு 7 பேர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ரோமாபுரியிலே வாழ்ந்தார்கள். ரோமாபுரி, கிஸ்ரா, இந்த 2 தான் பெரிய நாடு அன்னைக்கு காலத்தில். ரோமாபுரியிலே என்ன செய்தார்கள்? ஒரு 7 பேர் ஊரை விட்டு வெளியேறினார்கள். எதில் வெளியேறினாங்க? அவங்களுடைய கோவேரி கழுதைகளோடு வெளியேறினார்கள். அவங்க கூட எதுக்கு வந்துச்சு தெரியுமா? அவர்கள் வளர்த்த நாயும் கூட வந்தது. அன்பிற்குரியவர்களே, அற்புதமான விஷயம். அவர்கள் வளர்த்த நாயும் கூட வந்தது. எதை விட்டு வெளியேறினார்கள்? தாய் தகப்பனை விட்டு வெளியேறினார்கள், சொந்த பந்தத்தை விட்டு வெளியேறினார்கள், சொத்து சுகத்தை விட்டு வெளியேறினார்கள், மனைவி மக்களை விட்டு வெளியேறினார்கள். ஏன் வெளியேறினார்கள் தெரியுமா? அந்த நாட்டுடைய மன்னர் தொல்லை தாங்க முடியலை. ரோமாபுரியில் எந்த நாடு? இன்னைக்கு இருக்கக்கூடிய துருக்கி, ஜோர்டான், இந்த 2 நாட்டில் அவங்க இருந்தாங்க. அந்த நாட்டுடைய மன்னர் தொல்லை பொறுக்க முடியலை. அந்த நாட்டுடைய மன்னர் பேர் தக்கியானுஸ், அவர் பேர். அவருக்கு பயந்து அந்த நாட்டை விட்டே வெளியேறினாங்க. ஏன் வெளியேறினாங்கன்னா, அவர் என்ன சொன்னார்? தன்னை இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னாருங்க. தன்னை இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். இந்த 7 பேருமே அல்லாஹ்வுடைய அடிமை தான் நீ அப்படின்னு சொன்னவொன்னே இவர்களுடைய தலையை வெட்டுவதற்கு கூட அவர் தயாராக இருந்த சூழ்நிலையில் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு காசுகளை எடுத்துக்கொண்டு
அந்த நாட்டை விட்டு வெளியேறி வந்தாங்க. நாட்டுடைய மக்களுக்கே, நாட்டுடைய மன்னருக்கு தெரியாமல் வந்து ஒரு குகையிலே தஞ்சம் பூந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, எதற்காக? உலகத்துடைய ஆதாயத்துக்காக அல்ல, ஈமானை காப்பாற்றுவதற்காக. ஈமானை காப்பாற்றுவதற்காக வந்தவங்க கொண்டு வந்த உணவில் கொஞ்சோண்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா நமக்கே மயக்கம் வரும். அப்படியே மயக்கம் வந்தது. அன்பிற்குரியவர்களே, அப்படியே தூங்கிட்டாங்க. அவர்களும் தூங்கிட்டாங்க. அவங்க கொண்டு வந்த கோவேரி கழுதைகளும் தூங்கிவிட்டது. அவர்களோடு வந்த நாய் என்ன செஞ்சு தெரியுமா? அந்த குகையுடைய வாசலிலே போய் மண்டியிட்டதாக படுத்து கொண்டது. இவர்களுக்கு காவலாக படுத்து கொண்டது நாய். தூங்கிக் கொண்டே இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, திடீர்னு எல்லா பேரும் எந்திரிச்சாங்க. 7 பேரும் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவர்கள் வந்த கோவேரி கழுதைகள் எல்லாம் எப்படி இருக்குகிறது தெரியுமா? இத்து செத்து போய் கிடக்குகிறது. அவர்கள் கொண்டு வந்த நாய், அவர்கள் கூட வந்த நாய் இருக்கே, அப்படியே வாசல், அந்த குகையுடைய வாசலிலே ஒன்றுமில்லாமல் என்ன தூசி துப்பாக அப்படியே படுத்து கிடக்குகிறது. எழுந்திருத்த உடனே ஒருத்தர் கேட்குறாங்க, நம்ம எவ்வளவு நேரம் தூங்கி இருப்போம்? நம்ம லபிஸ்து யோமன் அவ் பால யோமின். ஏன்னா ஒருத்தர் கேட்குறாங்க, நம்ம ஒரு நாள் தூங்கி இருப்போமா அல்லது பாதி நாள் தூங்கி இருப்போமா அப்படின்னு கேட்குற பொழுது அவங்க எவ்வளவு நாள் தூங்குனாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். கால பல் லபிஸ்த மிஅத் ஆமீன். அவங்க எத்தனை நாள் தூங்குனாங்களாம்? 100 ஆண்டு காலங்கள் தூங்குனாங்களாம். 100 ஆண்டு காலங்கள் தூங்கினாங்களாம். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இப்படி பேசிக்கொள்ளுகின்ற பொழுதே என்ன செய்கின்றவர்களுக்கு பசி எடுக்குகிறது. பசி எடுத்த உடனே உள்ளவங்களில் ஒருத்தர் சொல்கிறாங்க, நம்ம தான் காசு கொண்டு வந்திருக்கோம்ல, அதை கொண்டு போய் யாராவது என்ன செய்யுங்க, 1-2 பேர் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னவன அந்த காசை எடுத்து கொண்டு போய் சாப்பாடு வாங்க கொண்டு கொடுத்தால் வாங்கியவர்கள் இவர்கள் முகத்தை பார்க்குகிறார்கள், இவர்கள் அவர்கள் முகத்தை பார்க்குகிறார்கள். அவர்கள் முகத்தை பார்க்குகிறார்கள், அவர்கள் இவர்கள் முகத்தை பார்க்குகிறார்கள். பார்த்த உடனே அவர்களுக்குள்ளே பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசி சிரிச்சுக்கிறாங்க. என்னான்னு கேட்குறாங்க. கேட்குற பொழுது அந்த கடைக்காரர்கள் கேட்கிறார்கள், இந்த காசு எப்போ உள்ளது? உங்களுக்கு யார் கொடுத்தா? இந்த காசு எப்போ உள்ளது? உங்களுக்கு யார் கொடுத்தா? இது எங்களுடைய நாட்டு காசு இல்லையே. இவங்க தான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? ஒன்று ஒரு நாள் தூங்கி இருப்போம், அப்படி இல்லாட்டி பாதி நாள் தூங்கி இருப்போம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க நாட்டு காசு இல்லையே இது, உங்களுக்கு இந்த யார் காசை கொடுத்தா? கொண்டு வந்தவங்க சொல்றாங்க, இந்த நாட்டு காசு தான் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னா சாப்பாடு கொடுக்க மறுக்குகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, சாப்பாடு கொடுக்க மறுக்குகிறார்கள். ஆனா வந்தா சாப்பாடு கொடுக்க மறுத்த சூழ்நிலையை திருப்பி குகைக்கு வருகிறார்கள். வந்தவுடனே எல்லாம் ஞாபகப்படுத்துறான், எத்தனை வருஷம் தூங்கணுங்க நீங்க? தூங்குனது ஞாபகம், நீங்க எத்தனை வருஷம் தூங்கி இருக்கங்க? 100 ஆண்டு காலங்கள் தூங்கி இருக்கங்க. 100 ஆண்டு காலங்கள் தூங்குனதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? வல்லபித்த மேத்த ஆமின் ஃபல்லூர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யத்தசன்னா. அல்லாஹ் சொல்றான், எல்லாரும் இருக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிட பத்தாதுண்டு, பத்தாக்குறைக்கு வாங்க போக சொன்னீர்கள் அல்லவா? ஃபல்லூர் இலா தஆமிக வ ஷராபிக, நீங்கள் சாப்பிட்டது போக மீதமுண்டான உணவை பாருங்கள், குடித்தது போக மீதமுண்டான உணவை தண்ணீரை பாருங்கள். லம் யத்தசன்னா, அது கெட்டு போகவில்லை, அது அப்படியே இருக்கு. வல்லுரிலா ஹிமாரிக்கவள் நஜாலுக்கு ஆயத்தல் இன்னாஸ். அல்லாஹ் அடுத்து சொல்றான், நீங்கள் கொண்டு வந்த கோவேரி கழுதைகளை பாருங்கள். நீங்கள் புகையில இருந்து வெளியேறுவதற்கு முன்னால் எப்படி இருந்தது? தூசு துரும்பாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு உயிர்ப்பித்து உங்களை போல உட்கார்ந்து இருக்குகிறது, அதை பாருங்கள். அடுத்து உட்கார்ந்து இருக்குகிறது. அடுத்தபடியா வல்லுரி இலல் இலாமி கைஃப நுன்சிசுகா சும்மா நத்துசூகா லகுமா. நீங்கள் புகையிலே எழுந்திருத்த உடனேயே, தூங்கி எழுந்திருத்த உடனேயே உங்களுடைய கோவேரி கழுதைகள் சதைகள் இல்லாமல் எலும்புகளாக இருந்தது.
எலும்புகளாக உயிர் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற பொழுது எலும்புகள் மேல் சதைகள் உருவாகி, எலும்புகள் மேல் சதைகள் தானாக கோர்த்து எப்படி இருக்குகிறது? உயிரோடு இருக்குகிறது. அதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? அதை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாமா? புரிந்து கொள்ள வேண்டாமா? நம்ம தூங்குறது பாதி நாளா, ஒரு நாளா, அல்லது எத்தனை வருஷம் அப்படிங்கிற நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வாலமு அன்னல்லாக அசீதுன் ஹக்கீம். அல்லாஹ் சொல்கிறாங்க, வாலமு அன்னல்லாக அசீதுன் ஹக்கீம் கைஃப நுன்சிசுகா சும்மா நக்குசுகலாமா வாலம் அன்னல்லாக அலா குல்லி ஷைஇன் கதீர். நான் ஆயத்தை மாற்றி ஓதுறேன், அடுத்த ஆயத்தை அசீதுன் ஹக்கீம் வரும். அல்லாஹ் சொல்கிறான், ஏன்னா இதையெல்லாம் நீங்கள் பாருங்கள், இந்த ஆற்றல் எல்லாம் யாருக்கு முடியும்? இந்த ஆற்றல் எல்லாம் யாருக்குத்தான் முடியும்? அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் முடியும். அவன்தான் எல்லா வகையான சக்தியும் உள்ளவன், அவன்தான் எல்லா வகையான ஆற்றலும் உள்ளவன் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே அன்பிற்குரியவர்களே, திருப்பி தங்களுடைய நாட்டுக்கு போய் பார்த்தால் என்ன நடக்குகிறது? அங்கே காஃபீர்களாக விட்டு வந்தவர்கள், முனாஃபிக்குகளாக விட்டு வந்தவர்கள், முஷ்ரிக்குகளாக விட்டு வந்தவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 7 பேர் தான் யாரு? சூரத்துல் கஹ்ஃபியீன்கள். இவங்களேங்க கஹ்ஃபியீன்கள். இவர்களைத்தான் அல்லாஹ் அவ்வளவு புகழாரம் மூட்டி சொல்லுகின்றான். இவர்களை பற்றி சொல்ற பொழுதுதான் அல்லாஹ் சொல்றான், வெள்ளிக்கிழமை இரவில் இருந்து வியாழக்கிழமை இரவில் இருந்து வெள்ளிக்கிழமை இரவு முடிவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்தீர்களேயானால், சூரத்துல் கஹ்ஃப் இவர்களுடைய சரித்திரம் சொல்லப்பட்ட அந்த சூறாவை ஓதினீர்களேயானால், ஒரு வெள்ளிக்கிழமையில இருந்து மறு வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்துமே ஏற்படாது. காரணம் என்ன? இவர்கள் அல்லாஹ்வுக்காகவே ஊரை தியாகம் செய்தவர்கள், இவர்கள் அல்லாஹ்வுக்காகவே சொந்த பந்தத்தை தியாகம் செய்தவர்கள், சொத்து சுகத்தை தியாகம் பண்ணியவர்கள், எல்லாவற்றையுமே இழந்துவிட்டு ஈமான் ஒன்று இருந்தால் போதும், ஈமான் ஒன்று இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். நிரந்தர உலகத்தில் இங்கே படக்கூடிய கஷ்டமெல்லாம் படாமல் இருக்க வேண்டும் என்று என்ன செய்தவர்கள்? அல்லாஹ்வுக்காகவே தியாகம் செய்தவர்கள். ஆகையினால் அவர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை ஓதினால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அன்பிற்குரியவர்களே, ஒரு வெள்ளிக்கிழமையில இருந்து மறு வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன கிடைக்கும்? பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், இமாம் அபு ஹனீஃபா சொல்லி முடிச்சிடுறேன். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் வந்தார், வந்து சலாம் சொன்னார். இமாம் அபு ஹனீஃபா என்னன்னு கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கின்றார். இமாம் அபு ஹனீஃபா தன்னுடைய ஜேப்பில் எடுத்து அப்படியே கொடுத்தாங்க. அவர் வாங்கிட்டு போயிட்டார் வாங்கினவர். இமாம் அபு ஹனீஃபாவுடைய அசிஸ்டண்ட் கேட்டார், சதக்கா கொடுத்தங்க பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு தப்பு செஞ்சுட்டங்களேன்டார். எந்த முதலாளிட்ட சொல்ல முடியும்? எந்த முதலாளிட்ட எந்த அசிஸ்டண்ட் சொல்ல முடியும்? தப்பு செஞ்சுட்டங்களேன்டார். இமாம் அபு ஹனீஃபா ஆச்சரியத்தோடு கேட்டாங்க, ஆனால் நான் தவறிட்டேனா? என்ன தவறுனே? அப்போ அவர் கேட்டார், அதாவது சதக்கா கொடுத்தங்க, கொடுக்குறது எதில் கொடுக்கணும்? வலது கையில் எடுத்து கொடுக்கணும். நீங்கள் எடுத்து இடது கையில் அல்லவா எடுத்து கொடுத்தீர்கள். யாருக்கு எதை கொடுத்தாலும் வலது கையில் கொடுக்கணும், இடது கையில் அல்லவா எடுத்து கொடுத்தீர்கள். இது தப்பு இல்லையா? இது அல்லாஹ்வுக்கு புறம்பான காரியம் இல்லையா? இது ரசூலுடைய சுன்னத்துக்கு மாற்றமான காரியம் இல்லையா? இதை எப்படி நீங்கள் செய்யலாம் அப்படின்னவன கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு இமாம் அபு ஹனீஃபா அவர்கிட்ட சொன்னாங்க, நான் செய்தது சரிதான்டா. என்ன சரின்னு கேட்டார். அவர் ஆச்சரியமாக கேட்டார், என்ன சரின்றார். இப்போ இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான் சிர்ரம் அலானியத்தன் அப்படின்னு குர்ஆனில் சொல்கிறான். வலது கையிலே கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது, இடது கையிலே கொடுப்பது வலக்கரத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறான். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், இடது கையில் எடுத்தது தப்பு, கொடுத்தது தப்பு. ஆனால் நான் என் ஜேப்பில் இடது கையில் எடுத்தேன் அல்லவா, எவ்வளவு எடுத்தேன் என்று எனக்கு தெரியாது. என் ஜேப்பில் எவ்வளவு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் வலது கையில் கொடுத்தது தப்பு தான். அதே நேரத்திலே
இடது கையிலே கொடுத்தது தப்பு தான். ஆனால் இடது கையிலே இருந்து வலது கரத்திற்கு அந்த பொருளை, அந்த பணத்தை நான் மாற்றினான், இடது கையில இருந்து வலது கரத்திற்கு நான் மாற்றினால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த கையில இருந்து இந்த கைக்கு மாறுகிற பொழுது நான் ஜேப்புல எடுத்தது எத்தனை ரூபான்னு தெரியும், எத்தனை தீனார் திருகம் என்று தெரியும். அது பெரிதாக இருக்குமையானால் அதை குறைப்பதற்கு என்னுடைய மனசு சொன்னால் குறைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகையினால் அப்படி குறைத்து நான் கொடுத்தால் என் நப்சுக்கு நான் அடிமையானவனாக ஆகக்கூடும். எப்படிங்க? இந்த கையில இருந்து இந்த கைக்கு மாற்றணுண்டா எவ்வளவு கொடுக்குறேன்னு தெரிஞ்சிடும். நான் கொடுப்பது அதிகமாக இருந்தால் என் நப்சு அதை குறைக்க சொல்லும். அப்படி குறைத்து கொடுத்தால் என் நப்சுக்கு நான் அடிமையாக வேண்டியது வரும். அப்படி நப்சுக்கு அடிமையானால் இந்த உலக வாழ்க்கையில் சோகம் என்பது வந்துவிடும், சோதனை என்பது வந்துவிடும். உலகத்தோடு முடிஞ்சிட்டா பரவாயில்லை, கபரு மஹ்ஷர் கியாமத்து எல்லாமே சுகம் கிடைக்காது, சோகம்தான் கிடைக்கும். இந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் என்ன செய்தேன்? எடுத்ததிலே எடுத்த இடது கையில் எடுத்து இடது கையிலேயே கொடுத்தேன் அப்படின்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால உலக வாழ்க்கையிலே எதை செஞ்சோம்னாலும் சரி அல்லாஹ்வுக்காக செஞ்சோம்னா அது நாளை நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம் பெயரை நம்ம சந்ததி சொல்ல தேவையில்லை. உலகத்தை அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தை அல்லாஹ் சொல்லுவாங்க. தமீமுல் அன்சாரி எங்கே பிறந்தவர், எங்கே வந்தவர்? உகாசா எங்கே பிறந்து எங்கே வந்தவர்? அவரை தேடி ஏன் போகிறோம்? எதற்காக? கௌஃப் வாசிகளை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வெள்ளிக்கிழமை அவங்க பேரை சொல்லக்கூடிய, அவர்கள் சரித்திரத்தை சொல்லக்கூடிய, ஓது உனக்கு பாதுகாப்பு தர்றேன்னு. அப்படி இல்லாட்டி நம்ம தமீமுல் அன்சாரிட்ட போக முடியுமா? உகாசாட்ட பரங்கிப்பேட்டைக்கு போக முடியுமா? அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, காரணம் அவர்கள் வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக. ஆகையினால் தான் அவர்கள் வர சொல்லாமலே அவர்களை தேடி அல்லாஹ் போக சொல்கின்றான். அந்த கௌஃப் சூராவை யாரும் ஓத சொல்லல, அல்லாஹ் ஓத சொல்லுகிறான். அவர்கள் ஓத சொல்லல, அல்லாஹ் ஓத சொல்லுகிறான். ஓத சொல்லி அவர்கள் பெயரை கொண்டு பலா முசீபத்திலிருந்து பாதுகாப்பு தேடு உனக்கு தர்றேங்கிறாங்க. ஆக நம்மளுடைய வாழ்க்கை எதை செஞ்சாலும் சரி அல்லாஹ்வுக்காகத்தான். நபிகள் நாயகம் சொன்னாங்க, உன் மனைவியிடத்தில் உறவாடுவது கூட அல்லாஹ்வுக்காக என, உன் மனைவியிடத்தில் சேருவது கூட அல்லாஹ் சேருவதை ஹலாலாக்கினான், ஆகையினால் சேருகின்றேன் அப்படின்னு நினைச்சா அதுவும் இபாதத்து. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கை வாழ்ந்தோமே. ஆனால் அன்பிற்குரியவர்களே, அவர்கள் பெயர் புகழப்படுவதைப் போல நாளை நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் புகழப்படுவோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் இன்னாலல்ல என்னாலும் நிரந்தரமாக தந்த அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித்-துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ்.